ஒரு டான்ஸ் மசூல் சப்போர்ட் மசூல் அடிக்க வேண்டாம் எதிரி அவரை சொல்லி அப்படிதான் அவன் வந்து பாய சொல்லுங்க பொம்பளை பிள்ளை நல்லா இருக்க ஆனா வாய் சரியில்லையே. எனக்கு வாய் தெரியல, உனக்கு எதுவுமே தெரியல. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண்மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பெண்ணு அதுக்காண்டி வாய் அடக்கமா பேசுறியா? அடக்கமா சுடுகாட்டுல போய் பாருங்க. அங்க வந்து பெட்டிக்கார பண்ணி ஏறுற வாயில கிண்டி கிண்டி கிளம்ப இருக்கு. நானா கூட அன்பு சகோதரி சகோதரி மாதிரி அவர் ஒழுக்கமா பேசுறேன். ஒழுக்கம் கேட்டவனே அவர் அண்ணன் டீசன்ட் பிலோ ஒப்ப மகள டீசன்ட் பிலோ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல சபை நானே ரொம்ப முக்கியம். நான் என்ன நினைப்பேன், நான் தப்பா பேசுறேன். நான் வந்து என் தொழில பதில் செவனின்னு இருக்கேன். உடனே போடா வாடனா அதை தடுக்கினா இதை தடுக்கினா இல்ல பணியாற்று பார்த்து வந்தவனா நீ சொன்னதை இட்லிக்கு ஏமாந்து கட்ட வேணும்னா பிரியத்துக்கு தூண்டி போடணும்னா நான் என்ன தவறா பேசுறேன்? ஏண்டா தூர அப்படின்னு பேசுறேன்னா என்ன பேசுற? எதுவுமே பேசவில்லை. பேசாதமா அப்படி ஒரு பொம்பளை அடிச்சால எத்தனை தடவை அடிச்சா இந்த ஆம்பளை போய் கூட்டிட்டு போயிருக்கேன். ஆம்பளையே கிடையாது. ஒரு பொம்பளை இவ்வளவு சபையில ஆம்பளை எப்படி பேசுறீங்க? உனக்கு வெக்கம் இருக்கா? என் முட்டை போடுறது முந்திக்கிட்டு வந்தவளே, என் காலாசத்துக்கு காலத்துக்குறவளே, என் ஆம்பாளுக்கு அகட்டு கொடுத்தவளே, என் இடியாப்பத்துக்கு எழுதிக்கிட்டு போனவளே, என் ஒட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்தவளே, என் இழுத்தவ கூட ஒட்டு மசல வச்சு ஊரே மாத்திரம் லூசு முண்டை. எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படிதான் தெரியும்? நீ லூசுல சங்கத்துக்கு தெரியுமா? நான் லூச இந்த லூச சந்திக்கிறேன். நீ ஒரு லூசு தானடா. நான் உன்னோட முரட்டு லூசு தெரியுதுடா. பாப்பமா வாயை கிழிச்சுக்கிட்டு ஓ ஓ ஓன்னு கத்தக்கூடாது. அது அர்த்தமே இல்லாம போயிடும். என்னைக்குமே எண்ணிலை மாறாம தன்னிலை மாறாம ஒரு ஆம்பளை சபைக்கு வராம நீ ஒண்ணும் புடுங்க முடியாது. நீ ஒண்ணு கிழிச்சு கேப்ப நட முடியாது. நீ ஒண்ணு புடுங்கி புட்டு வைக்க முடியாது. பொம்பளை இல்லாம உன்னால என்ன பண்ணுவா? ஆம்பளை பண்ற என்ன பண்ற? சட்டையை வளையமா பண்ணி கிழிக்கிற. என்ன பண்ணி கிழிக்கிற? உன் கழுத்துல திரி நாட்டு போட்டு உன்னைய கல்யாணம் முடிச்சு நாங்க பண்றோமே, அன்னையோட எங்க சந்தோஷம் தொலைச்சு போட்டு நாசம் ஒரு கர்மாந்தத்தை கண்டுபிடிச்சாண்டவே குட்டிச்சுவதா போவோம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணம்ல திருமணம்ல ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு திரும்ப ஒன்ன சேர்த்து வச்சு ஆப்பிளுக்கு புரோட்டாவுக்கு மாவு உரையிற மாதிரி பிணங்கிறது பொம்பளையில வேப்ப பழத்துக்கு 40 பிள்ளைகளை பிடிக்க இருக்கிற மாதிரி பிடிக்கிற எடுத்து சட்டை பூரா குறைச்சு திரி நாட்டு போடுறாங்களா? எதுக்கு திரி நாட்டு போடுறது? நல்லா பாம்பா ஆடுவாங்க விளையாடுவாங்க. நல்ல பாம்பா காமிக்கிறதுக்கு உனக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திரி நாட்டு ஒரு கட்டுக்கே நீ அடங்க மாட்ட. நீ 3 கட்டு போடுறியா? 3 கட்டு என்ன பண்ற? முள்ள பண்றி ஒரு கட்டை போட்டு அணைச்சிருச்சுப்பா பொம்பளைட்ட பொச்சு காப்பு பையன. உனக்கு 30 முடிச்சு போட நீ அவுத்து போட்டு ஓடி முண்டை. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரு பொம்பளை பஸ் ஸ்டேட்டுக்கு நாங்க உன்னை போட்டு அப்படி சித்திர பண்றோம். கல்யாணம் முடிச்சு முதலாத்த அன்னைக்கு எங்க காது அப்படியே தேனை தள்ளிட்டு போயிருக்கீங்க. மாமா கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு எங்க ஆத்தா வீட்டுல இருந்து நான் என் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தவிர வேற சோறே சாப்பிட மாட்டேன்றது. வீட்டுல பார்த்தா முண்டை பழைய கஞ்சியை குடிச்சு கொடுப்பா. இங்க வந்து புருஷன்கிட்ட விதைச்சு விடுங்க. ஆம்பளை என்ன சம்பாதிச்சு போட நாட்டாளர்கள் நேர்ந்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் ஓடி உழைக்கிறமே எதுக்கு? கட்டில கொண்டாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆம்பளைக்கு உங்க மனசுல கூட இடம் கொடுக்க கூட பரவாயில்ல. உங்க கொண்டு வர பீரலையாவது இடம் கொடுக்குறீங்களா? எந்த பொம்பளை பீரலை திறந்து பார்த்தாலும் எல்லா அடுக்களையும் புடவை மசரியா அடுக்கி வச்சிருக்கு. ஆம்பளை சட்டம்ல ஆங்கில அனாமலா தொகுதி வச்சுக்கப்பா. நான் கேட்கிறேன், என் முண்டாட்டிலாம் பிரிச்சுக்குள்ள 4 புடவை வச்சிருக்கா. எதுக்கு இதுக்குள்ள வச்சிருக்க? வெயில் நேரமாமா நான் குழுக்குள்ளூண்டு கட்டணும். என் கரண்டு புள்ள மாத்தா பூசலாடி கட்டுறியா? நான் கேட்கிறேன், ஒரு கட்டுன ஆம்பளையை சித்திரவதை பண்றியே எதுக்கு? முதல்ல ஒரு பொம்பளை ஆம்பளைய பார்த்து ஒரு வர்ணிக்கு வருவ வந்தீங்களா? அச்சம் அச்சம் நீங்க இல்லைனால் நான் செத்துருவேன். அத்தான் செத்துருவேன், வயிற்ற புரிஞ்சுவேன். நீங்க தான் ஆம்பளை சுதாரிக்கணும். ரெண்டு ஒரு நாடகம் மாதிரி கூட லூசு முண்டை. ஒரு பொம்பளை ஆம்பளைய பார்த்து அத்தான்னு எதுக்கு தெரியுமா? அத்தான் அத்தான் உன் சம்பள காசை ஃபுல்லா நான் புடுங்கத்தான். எங்க ஆத்தாவை
உன்னை தனி குடுத்துறம் கூட்டிக்கிட்டு ஓடத்தான் கடைசியில மகளிர் தேசல போய் படுத்துக்கிட்டு என் புடிச்ச தோட்டத்தை என் சங்கிலியத்தை என்ன நொட்டிட்டாங்க என்ன மோத்தா இரு அப்புறம் நோனி அச்சாடு லூசு முட்டை பேசு. செவல்பட்டி கிராமத்தாரர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றி வணக்கம். பெண் கண்ணை திறந்த அறிவு களஞ்சியம் சோழகுருணி தங்கராஜ் அவர்களே, நீங்க 100 ஆயிரத்துக்கு நல்லா இருக்கும் சொன்னார் பாருங்க. அவங்க சொன்னதுக்கு நீங்க அப்படியே கையடிக்கிறீங்க டப்பு 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 டப்பு. கொட்டை எதிர்ந்து போயிரு. உழைச்சு கிழக்கிறோம், உழைச்சு கிழிக்கிறோம், உழைச்சு நக்கிறோம் அப்படிங்கிறிய. உழைச்சு எங்க கிழிக்கிற, எங்க ஆக்க கொடுக்குற? 4 மணிக்கு பொம்பளை பிள்ளைகளை எழுப்பி விடுறது, விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மண்ணாக்க வச்சுக்கிட்டு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா அப்படிங்கிறது. அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு 4 அலசி உனக்கு வெள்ளை தும்பப்பூ மாதிரி உனக்கு சோறு வேற. அந்த சோத்தை வடிச்சு உனக்கு 40 வகை கூட்ட வச்சு முட்டைய கடிக்கி கோழி முட்டையை அவிச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்ல நுழைத்தி அந்த பசுமாட்டுல கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி உனக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்து நீ நக்குன நக்குக்கு அங்க போயிட்டு வாங்க. அப்படி நாங்க ஆக்குவோமா? நீ போய் நேரா தோரம்பூச்சி முக்கத்துல போய் கிளைய விட்டு மூத்தத்தை வாங்கி 4 வயி உடக்கும் 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 கொடுத்துக்கிட்டு அங்கே வந்து முட்டை குண்டியோட பண்ணியை கட்டிட்டு தரப்பிட்டு கிடப்ப. இதுல உழைச்சு கிளிக்கலாம், நாங்க உழைச்சு நக்கலாம். எங்க நக்குன எங்க நக்குன நக்கி நாராயணன் இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் விட்டு நடுத்தல எனக்கு அத்தான் அத்தான் அப்படின்னு பொம்பளை பேசுவாங்க. கூட்டத்தில் நாராயணன் இருந்தால் அவர்கள் ஆமா அந்த நாராயணன் நீங்க சொன்னீங்களே அத்தான் அத்தான் சொல்றோம்ல, நீங்க மட்டும் சும்மாவா? பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி போது அந்த பொம்பளை பிள்ளையில வர்ணிக்கிறது என் அஷ்டலட்சுமி, என் யோகலட்சுமி, என் மகாலட்சுமி அப்படின்னா இவன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொங்காசு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்டி செவ்வாய் முண்டை அங்கேயே ஏறிட்டு வாட்டம் இருக்குதா, சோறு போட மாட்டியோ சோறு அப்படின்னு அந்த உட்காந்து எமதர்ப மாதிரி ஏன்னா இவன் மயாதன் சித்தப்பன். ஆமா ஒரு குடும்பத்தை உனக்கே வலிக்குது. நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா முத. இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் நடுத்தர உட்கார்ந்து இருக்கமே யாருனால? பல பெண்களால. சித்தப்பா இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ்லயா இருக்கட்டும், எந்த பஸ்லயா இருக்கட்டும், ஒரு நிறமாத்த பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுற ஆம்பளை மட்டும்தான். ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சு இடம் விடுற சரித்திரம் இருக்கா? அந்த பொம்பளை வயிற்று தட்டு வரும். இசில என்ன பண்ண தெரியுமா? இங்க திருப்பி உக்காந்துக்கிறது. என்ன ஒரு தரும நியாயம்? ஏய் என்ன அத கூட ஆம்பளை வாங்க முடிக்கிற வெண்ண மகளே, நீ எல்லாம் ஒரு ஆளு ஆம்பளை விட்டு கொடுத்து போய் போயிட்டு நீங்க நாசமா போயிட்டோம். இவன் சொல்றாங்க ஏன் அஷ்டலட்சுமி, ஏன் யோகலட்சுமி அப்படின்னு நாம சொல்ல மாட்டேன். மிஸ் ராதாச்செல்வி, ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு வர்றப்ப எத்தனை வகையான சீர்வரிசை கொண்டு வர்றீங்க? அது வந்து உங்க அப்பா அம்மா நம்ம மக இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இன்னொரு வீட்டுக்கு போறா, அங்க போய் எந்த பொருளும் இல்லாம பக்கத்து வீட்டுல போய் கேட்டா நம்ம மகளுக்கு அசிங்கம்னு சொல்லிவிட்டு உங்க ஆத்தாவுக்கு சிறுக்கறிக்கையில இருந்து அடுப்புல கெங்கெடுக்கிற இடுக்கி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்? நம்ம மகன் நல்லா இருக்கணும்னு. இதை நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. நாம் பெத்த மக கஷ்டப்படக்கூடாதுன்னு இத்தனை சீர்வரிசைய பார்த்து பார்த்து கொடுக்கிறோம். ஓத்தா ஒப்பே நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமைய டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் ஓத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டா கொண்டாடி வாங்க. நாங்க வந்து காரை நுழைச்சு காசு ஒரு வீட்டுல கொடுப்போம்ல. இந்த ரங்கராஜர்கள் மிகவும் சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி முடிக்கிறாரு. முதல்ல ஒரு ஆம்பளை பஸ்ல நிம்மதியா போக முடியாது. கவர்மெண்ட் பஸ்ல ஒரு ஆம்பளை நிம்மதியா போக முடியுதா? பொம்பளை உட்கார பக்கம் வர்ணிச்சு எழுதிக்க. பெண்கள் மட்டும் உட்காரும், மகளிர் மட்டும் அமரவும், பூவையில் அமரவும். ஆம்பளை உட்கார பக்கம் திரும்பி பாரு. திருடர்கள் சாப்பிடுறதை எச்சி தப்பாதே, கரம் சிரம் இழுக்காத, மைத்த புடுங்காத. இன்னொரு முக்கியமான விஷயம், எய்ட்ஸுக்கு முக்கிய குறிப்பு உடல் ஊனமுற்றோர் நொட்டுனோர். ஒரு ஆம்பளை சிரமப்படுகிறேன். மிஸ்டர் மாமா அவர்களே, முந்தானத்து ஒரு உண்மை சம்பவம் சொல்ற கேளுங்கள். மகளிர் பிரி பஸ் ஏறி உட்காந்துட்டு ஆம்பளைக்கு காசு தானே
எல்லா சீட்டும் கூட்டமாயிருச்சு. ஒரு சீட்டு மட்டும் ஃப்ரீயா இருந்துச்சு. நான் ஏறி உட்காந்துட்டு அப்ப மலையங்குளம் பஸ் ஸ்டாப்ல 2 பொம்பளை ஏறிச்சுங்க. ஏறிட்டு சொல்லிச்சுங்க, தம்பி தம்பி நாங்க 2 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள் உட்காந்துருக்க, கொஞ்சம் பின்னாடி மாறி உட்காந்துச்சுங்க. அப்பதான் சொன்னேன், அக்கா நான் காசு கொடுத்து போறேன், அப்படித்தான் உட்காருங்க. அப்பதான் இந்த பொம்பளை என்ன சொல்லிச்சுங்க, இவன் எந்திரிக்க மாட்டான் போல, நம்ம சென்டிமெண்டா இவனை மூவ் பண்ணுவோம்னு அது ஒரு பொம்பளை முந்தானை தூக்குச்சு. ஏப்பா தம்பி, ஏப்பா தம்பி, நாசப்பட்டு பரவாயில்ல. ஏப்பா தம்பி, இவ்வளவு தூரம் சொல்லி எந்திரிக்க மாட்டீங்க, உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா நீ எந்திரிச்சிருப்பேல அப்படின்னு சொல்லி முடிக்க. அப்பதான் எனக்கு வந்துச்சு கோபம். நான் கேட்கிறேன், இதே என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா என்னை நம்பி என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பா, நீ என்ன பயத்துல முன்ன உட்கார மாட்ட, உன என்ன நோண்ட போறேன், உனக்கு முன்னுண்டு நின்று நான் என்ன மயத்துல எந்திரிக்க மூலக்கத்து முண்டா பேசுறீங்க. தூமையை பிடிக்கும் நாங்க ரொம்ப அது லிட்டு என்ன வேலை மேடம்? இது என்ன தெரியுமா? இந்த பூ இருக்க, பூவும் பொண்ணு ஒண்ணு. ஏன் தெரியுமா? பூவை சரியா பாத்துக்கலன்னா, பூவை சரியா பாத்துக்கலன்னா அது வாடி போயிடும். ஆனா பொண்ணை சரியா பாத்துக்கலன்னா என்ன முடியாச்சும் ஓடி போயிடும். என்ன என்னடா என்னடா இந்த பொட்டிய நோய்க்கு நீங்க பேசுறீங்க மிஸ்டர் தங்கராஜ், ஏன்னா இடப்பொருள் பார்த்து பேசணும். நீங்க பேசலாம் பொம்பளை பத்தி இழிவாவே, ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். ஆமா, நாங்களாம் பூவையர் மாதிரி. ஆமா, பூவையர். வேற இடமா வளைஞ்சிருக்கேன். எந்த நாள் விடுங்க, அழகை பத்தி அர்த்தம் அப்படி பேசுவான். ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆமாடா, உங்களை சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாம் பிடிக்காத விஷயம். அவங்க தங்கராஜ் அழகா பேசினாரு, அறிவா பேசினாரு, சரிங்களா? பஸ்ல இடம் கொடுக்கணும் அப்படின்னால, பஸ்ல இடம் கொடுக்கணும்னா சும்மா இடம் கொடுக்குற, சும்மா இருக்கிற பொம்பளை பழுவுன்னு மாதிரி வயிற வீங்க வைக்கிறது யாரு? ஓ இடம் தானே, அப்ப நீ இடம் கொடுத்துதானே ஆகணும். அப்ப செவனு மூடிக்கிட்டு காக்கணும்ல. அப்ப என்ன மறுத்துக்கிறா நீ பேசல? என்னதுக்கா கை தட்டினப்ப ஒரு நீங்க சொன்னீங்க, ஒரு குழந்தைல இருந்து ஒரு புகுந்த வீடு வரும்போது வரதட்சணை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம மாப்பிள்ளைக்காரர் நல்லா இருக்கணும்னா, நம்ம மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கி எங்க எதுவட்ட எண்ண மாட்டேன். கல்யாணம் ஆனவனதான் உனக்கு பெரிய மிஷினா தூக்கிக்கிட்டு வரனே. அந்த மிஷின்ல டபக்குன்னு போட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம், டபக்குன்னு போட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப எர்ரா முதல்ல. அப்ப அந்த மிஷின் முக்கியமா, உனக்கு இந்த மிஷின் முக்கியமான? எந்த வெங்காயம், அந்த வெள்ளை பூண்டு, அவன் பேசுறதுக்கு கம்ம 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 அடிக்கிறான். அந்த கைக்குட்டி கதைக்கா சித்தப்பா பேசுவாங்க மறந்துட்டான். நான் கேட்கிறேன், உன்னை நம்பி வந்ததுக்கு இதுதான் என் கெதியா? நீ என்னைக்கு அந்த பக்கத்துல போறியோ உன் கெதி அதோட முடிஞ்சிச்சு. இருப்பா இருமா. இப்ப அவளுக்கு நான் புருஷனா நீ புருஷனாடா? நாசம் வந்து போக இப்போதைக்கு மேலைக்கு நான் தான் கொஞ்சம் அமைக்கிட்டு உட்கார்றேன். சீட்டு குறுக்கி போடுவோம். சித்திட்டு பொறுமையா இருக்கேன். மயனே பொறுமையா இருக்கேன்டா. உன் கொண்டாட சொல்லி வைடா. உன் மயனை சொல்லி வைடா. உன் மயனை சொல்லி வைடா. ஊர மொத்தத்துக்கு லூசு முடியாத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, யாருக்கு சொல்லுங்க? உங்களுக்காண்டி செக்க செவந்த பழம் வாங்க
சாந்தி ஒன்னு போறேன்னு நான் ஏந்தி சாந்தி ஒன்னு போறேன்னு நான் ஏந்தி அவன் நல்ல ஆளோட ஏமாத்துறா இல்லங்க ஏமாத்துற எல்லா ஊரும் ஏமாத்துற மாதிரி நீ ஏமாத்துறீங்க ஏமாத்த கூடாது மேடைக்கு சொல்லுங்க எப்படி ஆடுறான் ஆலோ மிஸ் வெட்டிக்காரு இங்க நான் தான் பாப்பணும் நான் சொல்ல சொல்ல கேளுங்க ஊர் மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஐயா இங்க எங்க கவனிக்கும் பெரிய நொறுக்குவாயா இதை கவனிச்சுதானே பேசுறேன் இவன் என்னமோ பிளாக் பண்ணிட்டு இருக்கானா சொல்ல வேண்டாம் நான் உண்மைக்குமே இன்னைக்கு இந்த பாப்பா இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் உடம்புக்கு முடியல 2 நாளா காய்ச்சல் வேற அதான் நான் சும்மா இருக்கேன் 4 ட்ரிப் எடுத்துல உண்மைக்குமே வாய் மட்டும் பேசுறா ஏன் வாய் பேசுறா சத்தம் கூடியா வாயில இப்ப நான் அதவே குத்திட வேண்டாம் பொண்ணுச்சாமி என்கிட்ட காலையில போற சொல்லிட்டோம் வேற ஃபேன்சி இல்லப்பா நீ எப்படினாலும் சும்மானாலும் மேல 2 போன சொல்லிட்டாங்க இருந்தாலும் பாப்பா 4 ட்ரிப்பை போட்டு வந்திருக்கு உள்ளே போக படுத்த எனக்கு மேக்கப் போட முடியாம நானே எல்லாம் ரெடி விட்டேன் ஏன்னா அதனால ராதாச்சரி எப்படின்னு உங்க எல்லா பேருக்குமே தெரியும் சில பேருக்கு உடல் என்ன சொல்ல முடியுமா காரணம் ஆனா எதையும் சொல்ல முடியாது அதனால உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உனக்கு மொட்டை குட்டியா உருவாரு பேசாம இரு. செவல்பட்டி மேடையில தீச்சட்டி ஏந்துவான்னு வேண்டிக்கிறேன் இதான் சத்தியம் கேட்கிறேன் கவலைப்படாதீங்க சித்தி உங்க உடல்நல நல்லாகும் கவலை வேண்டாம் அதனால காலத்தை நேரத்தை அனுசரிச்சு உடம்பு நல்லா இருக்கட்டும் அடுத்த வாட்டி மேடைக்கு வந்து நல்லா படிக்க முதல்ல படிக்கலாம் நிறைய இருந்தாலும் சரி குறை இருந்தாலும் சரி ஏத்துக்கங்க இல்லைங்க உடம்பு முக்கியம் என்ன பேர் எல்லாரும் உடம்பு முக்கியம் சூழ்நிலை யாரும் சொல்ல முடியாது அதனால நீங்க எப்படி திறமையானவங்க எல்லா பேருக்கும் வருஷம் வர மேலங்க யார் எப்படி பண்ண தெரியாதா அதனால காலத்தின் நேரத்தை அனுசரித்து நேரத்தை வேலை பார்க்காம நமக்கு வேலை உடம்புல இதோ என்னுடைய காலை எடுத்து உடம்பு ரொம்ப செய்ய வானிலே ஆடுது பாடுது வானவாடி ஆகலம்மா நீங்களே காதலும் ஆனது நாம் கொஞ்சம் ஆகலம்மா ஆசையிலும் ஆடு வானிலே தேவிதான் ஆடுது பாடுது வானவாடி ஆகலம்மா நீங்களே காதலும் ஆனது நாம் கொஞ்சம் ஆடலமா பாட்டு பாடலாம் போக கையை பார்க்கிறேன் காட்டில் மூங்கி கொண்டு போடலாம் காமடேச போக ஆசை கொண்டு பேசுவோமே வானத்தாளாத்துவே
என் கால சொல்லவா? சொல்லுங்க. இன்னும் எனக்கு காலம் நல்லா இருக்கு. ஆமா. எதுக்கஞ்செடி உலகிற்கு கொடுத்தீங்க மாமா, உருகிலைய பொழ உருகி தவிர்த்தீங்க மாமா. உருகிலைய பொழ உருகி தவிர்த்தீங்க மாமா. நாடக கொடுதல் நான் படுத்தா, எழுதல் நான் அழுத்தா, இன்னும் என் மனதானா எதுக்கஞ்செடி உலகிற்கு கொடுத்தீங்க மாமா, உருகிலைய பொழ உருகி தவிர்த்தீங்க மாமா.